What is gravitational force? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே பார்க்கலாம். ஒரு மரத்திலிருந்து ஒரு பழம் கீழே வர்றது கிராவிட்டி செயல்படுறதுனால வருது அப்படின்னு சொல்கிறோம். இங்கே எனக்கு ஒரு டவுட். இந்த ஆப்பிள் பூமியை நோக்கி வருதா இல்லை பூமி ஆப்பிளை நோக்கி போகுதா, இல்லைனா ரெண்டுமே ஒன்றை ஒன்று நெருங்கி வருதா? திங்க் பண்ணுங்க. இங்கே நாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இங்கே இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸுமே சமமான அளவு விசை கொடுத்து ஒன்றை ஒன்று தன்னை நோக்கி கவர ஆரம்பிக்குது. இந்த விசையை தான் நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, நிறை உள்ள இரண்டு பொருட்களுக்கு இடையே செயல்படக்கூடிய ஒரு கவர் விசை தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருமே பொருட்கள் பூமியை நோக்கி வர்றதை மட்டும்தான் பார்த்துருக்கோம். இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இங்கே தான் நாம் மாஸ் அண்ட் ஆக்சலரேஷனுக்கு இடையில் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். நியூட்டன்ஸ் செகண்ட் லா F is equal to ma ரூல் படி ஒரு பொருளுக்கு மாஸ் அதிகமாக இருந்தால் அந்த பொருளுடைய ஆக்சலரேஷன் குறைவாக இருக்கும். ஒரு பொருளுக்கு மாஸ் குறைவாக இருந்தால் அந்த பொருளுடைய ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்கும். இங்கே எர்த்தோட மாஸை கம்பேர் பண்ணும்போது ஆப்பிளோட மாஸ் மிக மிக குறைவாக இருக்கிறதால ஆப்பிள் அதிகமான அளவு ஆக்சலரேட் ஆக ஆரம்பிக்குது. இதனால தான் மரத்திலிருந்து பழம் பூமியை நோக்கி வர்ற மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. இந்த விசையை நாம் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியும். 2 டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நாம் எடுத்துக்க போகிறோம். அதோட மாஸ் m1 அண்ட் m2 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸோட சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த ரெண்டு பொருட்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் r அப்படின்னு நாம் கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிகளும் மற்ற பார்ட்டிகிள்ஸை ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸில் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்டோட மாஸஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும் டிஸ்டன்ஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாகவும் இருக்கும். அதாவது டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதோட 2 மடங்கு விசை குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டில் மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you bye.